மூகாம்பிகை கோயில் போய் தரிசனம் முடிச்சிருச்சு. லைட்டாக போலாமா? கோழிக்கோடு முதலே சொன்ன மாதிரி சம்பவம் இருக்கி. ஆனால் கண்டிப்பாக மழை பெய்யும், அதுக்கு நான் கேரண்டி. மழை பெய்கிறப்ப பார்த்து தான் போகணும். இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி. எப்படி அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. மழையில் ஸ்டார்ட் பண்ண ரைடு இப்போ மழையில் போயிட்டுருக்கோம். ஜோக்கே அடிக்கலாம், ஜோக் சொல்ல வேறு வழி இல்லை. ஏதாவது எதுக்கு மோனையாக பேசி தானே ஆகணும். கொஞ்சம் இப்போ நிறுத்தியே ஆகணும். ஒரு ஜீவனை காணவில்லை, நானும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நானும் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பீட் லிமிட் வந்து 80, நாங்களும் 60-65 வர்றோம். என்னன்னு தெரில. அவர் வந்துட்டார், இன்னொருத்தர் அவர் பிக்கப் பண்ண முடியல. ஏதாவது வண்டி ப்ராப்ளம் என்னென்னு தெரில. இப்போ ஒதுங்குறதுக்கு ஏதாவது ஒரு இடம் கிடச்சா ஒதுங்கிடுவோம். ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஓ, ஜட்டிக்குள்ளே குளிருதுங்க. கரும்பு தண்ணி இறங்கிருச்சு. வந்து விட்டார் கீர்த்திவாசன். பேண்ட் மாற்றலான்னு நினச்சான். இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் நனைஞ்சிருச்சு. நீ வயசுக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன, அப்படியே போய் நனைஞ்சிட்டே போக வேண்டியதான். நீ வெயில் சப்போஸ் வந்தால் காஞ்சிக்க வேண்டியதான். இல்லைன்னா அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு போக வேண்டியதான். ஒரு வேளை மழை வந்து எங்களை பின்னாடி துரத்திட்டே வருதுன்னு நினைக்கிறேன். கீர்த்திவாசன் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, ஐ மீன் அந்த ஏதோ கிராசிங்கில் ரொம்ப நேரம் போட்டாங்களா, அதனால் பையன் வர முடியல. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, நீ முன்னாடி போப்பா, நான் உன்னை பின்னாடி துரத்திக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டுருக்கு. முன்னாடி போனால் இப்போ 100ல் போயிட்டுருக்கான். அப்போ அவன் என்ன நானும் நின்றுக்குவான், பிரச்சனையே இல்லை. இது என்ன பிரச்சனைன்னு தெரியுங்களா? இப்போ போயிட்டுருக்கோம் ஒரு ஃப்ளோவில், நம்ம அப்படியே பூந்து போயிட்டு அப்படியே டைமிங் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறப்போ அப்படியே ஸ்லோவாகிட்டோம்னா அந்த ஃப்ளோ மிஸ் ஆகிடுது. எத்தனை பேர்த்துக்கு அப்படின்னு தெரியல, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அப்புறம் மறுபடியும் அந்த ஃபுல் ஃபோக்கஸ் வராது, அந்த இன்ட்ரெஸ்ட் வராது. அப்புறம் திருப்பி ஏனா தானான்னு போயிட்டுருப்போம். ஸோ அதனால் கீர்த்திவாசன் வந்து நீ முன்னாடி போ தம்பி அப்படின்னாச்சு. பாரு, இங்கே வந்து மழைக்காம், அங்கே மழை பெய்யுது, க்ளவுஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு. இங்கே எனக்கு தெரிஞ்சு மேங்களூருக்கு அப்புறம் தான் வந்து கடல் வரும்னு நினைக்கிறேன். கடல் இங்கிட்டு இருக்குது, ரோடு இங்கிட்டு இருக்குது. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மங்களூருக்கு முன்னாடி இருக்கிறோம். ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ரோடுங்க, ஒஸ்ட்டான டிராஃபிக்கு. என்னடா இவன் புலம்பிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் என்னென்னா, நான் இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப மற்றவங்க வர்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுதான் சொல்ல வர்றேன். ரொம்ப நொந்துருச்சு தலைவரை. கை எப்படி வலிக்குது. போகிறதுனா போகலாம், ஆனால் விடுங்க. ரொம்ப அப்படி இந்த டைமில் வந்து நான் மழை வேணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா என்னமோ கூன்றான். சாரி. மழைநீர் சேகரிப்பு இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி வண்டி வருது. இப்போ நம்ம பாட்டுக்கு ரோடு காலியாக இருக்குதுன்னு போனோம்னா அங்கே வந்து பெரிய அந்த குழி இருந்ததுன்னா அதுக்கு தப்பிச்சு நம்மளை தூக்கிடுவாங்க போல இருக்குது. சரி, அவங்கெல்லாம் கூட அப்படி பண்ணால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி லாரியாக அவங்களும் அது மாதிரி பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அப்பா, அது ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஏன் தான் ரோடு இப்படி போட்டு வச்சுருக்கானுங்கன்னே தெரியல. பார்த்து வாங்க. ஓகே, இந்த பக்கம் வர்றவங்கள ரொம்ப டைமிங் எடுத்துறது. நாங்கள் போட்ட பிளான் எல்லாம் வரல, நடக்கலை. அந்த டைமிங் போக முடியல. 2:33 போகிறோன்னு தான் காட்டுது. மழை பெஞ்சதுன்னா கூட ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்கும்னா, ஒரு டிராஃபிக்கில் ஒரு 30% குறையும். மினிமம் ஒரு 20%ஆவது குறையும். நாம் அப்படியே ரெயின் ஜாக்கெட்டை போட்டு நாம் அப்படியே போயிடுவோம். இப்போ அப்படி தான் ஆசைப்பட்றேன். மழை பெஞ்சா நசன்னு இருக்குமேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, மழை பெய்யட்டும், அப்படியாவது போயிடுவோம் அப்படின்னு. 2 க்ளோஸ் காலுங்க. இப்போ ஒரு வண்டி போயிட்டுருக்குது, நான் பாட்டுக்கு ஹார்ன் அடிச்சுட்டு இப்படின்னு போகிறேன். அவங்க அந்த குழிக்கு தப்பிச்சுட்டு அப்படியே சைடில் ஒரு கறக்கி இருப்பாங்க. நல்லா ஹார்ன் அழுத்தி பிடிச்சிட்டேன் நான். ஏன்னா பிரேக் பண்ணாலும் பின்னாடி வர்றவங்க அடிச்சிடுவாங்க. பிரேக்கும் பண்ணிட்டேன் நான். நல்ல வேலை அந்த ஹார்ன் அழுத்தி பிடிச்சதுனால அவர் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அப்படியே மேற்கொண்டு ரைட் இழுக்காமல் அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ரைடுனா அப்படி தான். சண்டைனா சட்டை கிளியே தான் செய்யும். கொஞ்சம் பார்த்து சண்டை கட்டிக்க வேண்டியதான். ஓகே, பாரு, அங்கே ஒரு சிக்னல் போட்டாங்க. ஐயோ, மலை பிரதேசத்தில் ஓட்டினப்போ கூட வந்து அவ்வளோ டயர்ட் ஆகலை. இந்த குழிக்கு தப்பிச்சு இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறது தான் பெரிய பிரச்சனை.
பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வழியாக வந்தால் கண்டிப்பாக டைமிங் அதிகமாகும். ஐயோ எங்கூட சேர்ந்த பைய பிள்ளைக்கெலாம் அந்த பக்கம் போயிட்டாங்களே. ஐயோ இந்த அக்கா வேறு வருது, என்கிட்ட வேறு காசு வேறு இல்லையே. அக்கா கேட்டுறாதாக்கா? நாராயணா 420 கேஸ்ல சேலத்துல முக்கிய பிரமுகர் கைதாமே. ஏன் கோயம்புத்தூர்ல முக்கிய கைது பண்ண மாட்டாங்களா? இவனே காசு இல்லாமல் தான் போகணாட்டுக்குதுன்னு எப்படியோ கண்டுபிடிச்சிருச்சு. என்கிட்ட கேட்கவே இல்லை. அந்த அக்கா கொஞ்சம் டீசெண்டாக காரில் இருக்கிறவங்கள மட்டும் கேட்டுருச்சு. ஓகே. ஐயோ இன்னொரு அக்கா வர்றாங்க. அவங்கள என்ன மதிக்கவே இல்லை. போவேன், நான் அப்படி போகிறேங்க. தெரியல, நானும் இங்கே சந்துக்குள்ளே இங்கே முட்டிட்டு நீங்கள் எங்கே எனக்கு பின்னாடி தேக்கிறீங்களா? உடுப்பி டோல்வே. என்னடா இது, எல்லா டோலையுமே வந்து உடுப்பி உடுப்பின்னே பேர் போட்டு வச்சுருக்காங்க. ஓ உடுப்பி மாவட்டமாக இருக்குமோ? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கர்நாடகா வந்து முடிஞ்சுது. நம்ம அடுத்தது கேரளாவுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஸ்டேட் டு ஸ்டேட் என்ட்ராகிறோம். அதுக்குள்ளே இந்த ஒரு ஜீவன் வந்து காணாமல் போயிடுச்சு. அதை பிடிக்கிறதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா 10:27. காலையில் வண்டி எடுத்ததுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிக்கிற செக் பண்ணோன்னே அடே காலையில் வண்டி எடுத்ததுலேருந்து ஒரு 143 கிலோமீட்ரு. எங்கேயும் நிறுத்தினோம் ஒரு பக்கம். இப்போ பெட்ரோல் அடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு டீ சாப்பிடணும்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கேன். எங்கேயாச்சும் டீ சாப்பிட்ணும். கண்டிப்பாக டீ சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு சூச்சு பிரேக்கும் எடுக்கணும்ப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி நிறுத்துங்கப்பா அப்படின்னு. சரி கேரளாக்குள்ளே வந்துட்டோம். காட்ஸ் ஓன் கண்ட்ரி, வெல்கம் யூ, ஹாட்லி வெல்கம் யூ. இப்போ தானே டோல் தாண்டின உடனே வெல்கம் பண்ணுறாங்கோ. கேரளா சேட்டன் ஒளி விட மாட்டேங்கிறான். இப்படி வந்து அப்படி கன்னியாகுமரி 669 கிலோமீட்டர். ஐயோ சாரி, ஏதோ ஃப்ளோவில் ஏதாச்சும் வார்த்தை வந்துட்டுனா மன்னிச்சுக்கோங்கோ. ஏன்னா நார்மலாக பேசுகிற மாதிரி கேமரா ஆன் பண்ணிட்டு பேசிட்டேன். அட பாவிங்களா, 2 வீலர் அலவுட் இல்லை. டே என்னடா கொடுமை பண்ணுறீங்க, எங்களை மட்டும் ஏன்டா? எல்லா 2 வீலருமே போகுது என்னன்னு தெரில. நான் லோக்கல் வண்டிகள்லாம் போகுது, பட் எங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு தெரியல. அதே எக்ஸ்பிரஸ் வேல தாங்க போயிட்டு இருக்கிற. மறுபடியும் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே ரைட்டில் வந்து மேலே ஏறிட்டோம். ஏன்னா எல்லா வண்டிகளும் இங்கே தான் போயிட்டுருக்குது. கர்நாடகா வண்டியிலேருந்து கேரளா வண்டியிலேருந்து எல்லாம் போயிட்டுருக்குது. லோக்கலில் நம்ம தினேஷ் ப்ரோ கேட்டாராமா, அதெல்லாம் போகலாம் அப்படின்னாங்களாமா. அவங்க போகலான்னு சொல்லிடுவாங்க, எங்கே இடையில மாட்டுவாங்கன்னு தெரியாது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம், சுத்தமாகவே ஓட்டவே முடியல. அவ்வளோ டிராஃபிக் பார்த்தீங்கன்னா தெரியும். வண்டி வாகனங்கள் எல்லா ரோட்லேயும் நிறுத்தி வச்சுட்டு இப்படி இருக்குது. அதில் எப்படி நாம் ஓட்டுறது, போய் சேரவே முடியாது. இதில் ஸ்பீடு கேமரா இன்னும் செட் பண்ணலையே என்ன தெரியல. யூஆர் ஸ்பீடு இன்னும் ஃபுல்லாக ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேங்க. நான் போர்டு மட்டும் வச்சுருக்காங்க, அதை பார்த்துட்டு சட்டத்தை மதிக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் கீழே போயிட்டோம் பயந்துட்டு. ஸோ நிறைய வண்டி போகுது, அதனால் நாங்களும் போயிட்டுருக்கோம். உப்பாலா 7 கிலோமீட்டர். கடல் வரும் கடல் வரும்னு கடைசி வரை கடலை காட்டவே இல்லை. நாங்கள் கேரளாக்குள்ளேயே வந்துட்டோம். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற ரோட்டில் தான் கடல் வரும்னு நினைக்கிறேன். முடேஸ்வர் அந்த சைட்லேருந்து வர்றப்போ. இந்த சைடு எங்கள் கண்ணுக்கே தெரியல. கேரளா வந்துட்டோம், வேணா கடலை கறி வேணால் சாப்பிட்டு போயிடுவோம். டீ பிரேக் காய்ஸ், செம்ம ரோடுங்க, வேறு லெவலாக இருக்குது, சும்மா சூப்பராக இருக்குது. ஆனால் வருத்தம் என்னென்னா 2 வீலர் அனுமதி இல்லை. இப்போ இல்லை, இந்த வேலை நடந்துகிட்ருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். அந்த லேன் வந்து லாரியா, இந்த லேன் வந்து காரா, ஓவர்டேக் லேன் இது. இப்படி தான் வந்து பிக்சர் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் வந்து பைக்குக்கு நாட் அலௌடு. ஆனால் செம்மையாக இருக்குது ரோடு. இது இன்னும் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தூரம் வேணாலும் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். இன்னொன்று இந்த பைக்கு பத்தாது நமக்கு. இன்லைன் 4 மாதிரி ஒரு 1000 cc மாதிரி பைக்கு வேணும். செம்மையாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு லேன் கொடுத்து இந்த பயவில் எப்படி ஓட்டிகிட்டு இருக்கான் பாருங்கள். அங்கே ஒருத்தர் ஒரு லேனு, இங்கே ஒரு ஆள் ஒரு லேனு. அப்போ நான் மட்டும் என்ன பண்ணுறது, நான் இந்த லேனில் போவேன். ஆனால் இருக்குதே திமிரு உங்களுக்கெல்லாம். என்னவா போடுது. பாலக்காடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 321 கிலோமீட்ரு. ப்ரோ டைரெக்டாக பாலக்காடே போட்டலாமா? இங்கேருந்து 326 கிலோமீட்டர் தான். இதே ரோடெலாம் கடைசி வரைக்கும் இல்லை. இது வந்து கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் இது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கேவலமாக இருக்கும் பாருங்கள். மேலே பாருங்கள், சைக்கிள், பைக்கு, ஆட்டோ, மாட்டு வண்டி, டிராக்டர் இதெல்லாம் போகக்கூடாதுங்கிற மாதிரி போர்டு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தா அந்த இடத்துல ரைட் சைடு கடல் தெரிஞ்சுதுங்க. ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியல. எல்லாம் வந்து பெரிய பெரிய காம்பவுண்ட் சவராக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ போக முடியாது. நீங்கள் சர்வீஸ் ரோடு எடுத்து மறுபடியும் உள்ளே போய் அப்படி போய் தான் போகணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. காய்ஸ், இந்த மாதிரி ஆளே இல்லாத ரோடு, அழகான ரோட்டில் கொஞ்சம் ஒரு டாப் ஸ்பீடு செக் பண்ணிங்கன்னா தெய்வ குத்தம் ஆயிரும்.
அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. பின்னாடி கீர்த்திவாசம் ஏதோ நினைச்சுக்குவானே என்னமோனதான் நினைக்கிறேன். ஐயோ டேர்ன் எல்லாம் வருது. வேண்டாம். இதுக்கே பையன் ரொம்ப தூரம் பின்னாடி போயிருப்பான். அவன் 100க்குள்ளதான் ஓட்டிட்டு இருக்கிறான். அப்படி மனசுல ஒரு எண்ணம் வந்தது, எப்பவுமே நம்ம ஒரு ஓப்பன் ரோடு கிடைச்சா ஒரு அழுத்தி பார்ப்போம். யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல், யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணாமல் நாம் பாட்டுக்கு நாம உண்டு ரோடு உண்டுன்னு அந்த மாதிரி பண்ணுவோம். பட் இப்போ வேணாம். காசர்கோட் நியூ பஸ் ஸ்டாண்டு மேலே. ஏப்பா அதைத்தான் நான் அப்படியே பிடிச்சி நினச்சிட்டு இருக்கிறேன். நிறுத்த சரி நட போகலாம். பெரிய டவுன் தான், சிட்டியெல்லாம் இல்லையாட்ருக்கு. இப்போ என்னென்னா இங்கே இந்த வழியாக வந்துட்டு இருக்கோம். 1 பாத்ரூம் போகிறக்கு ஒரு இடம் இல்லைங்க. நாங்களும் அப்படியே தேடிட்டு இருக்கோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே நம்ம ஊர் மாதிரி இருக்குது. அப்படியே அங்கே போனால் அங்கே ஒரு வீடு இருக்குள்ள, புதற்குள்ள ஒரு வீடு. ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். பெட்ரோல் பங்கில் தான் போகணும். இந்த மாதிரி பங்கில் பெட்ரோலே இருக்காது போல் இருக்குது. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அது வந்து லாரி காருக்குன்னு விட்டுட்டா பைக் எல்லாமே இந்த வழியாக தான் போகுமா. இந்த பாதை போதுமா பைக்குக்கு? ஒரு நார்மல் டீ பிரேக். ஆனால் நாங்கள் ஸ்நாக்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கோம். இது சாப்பிட்டோம். ரோல் சாப்பிட்டாச்சு, பழ பஜ்ஜி. நீ சாப்பிட்ற பழ பஜ்ஜி. இவர் போனை சாப்பிட்ருக்காரு. சாரி பப் சாப்பிட்ருக்காரு. அடுத்து இதை ட்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்டே இருந்தோம். ஒரு சின்ன பிரேக், அவ்வளோதான். ஒரு ஆன் டியூட்டியில் இருக்கிறார். ஓனர் நோட் பண்ணிக்குவார். ஆன் டியூட்டி. இப்போ தாங்க எல்லாம் என்னென்னமோ சாப்பிட்டோம். ரோலு, பப்ஸு, லொட்டு லசுக்குன்னு என்னென்னமோ சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே காசர்கோடுங்கிறது வந்து பூரா வந்து நம்ம இஸ்லாமிய மக்கள் தான் நிறையா இருக்காங்க. நான் இங்கே பார்த்த வரைக்கும் இந்த ஊரே ஃபுல்லாக அவங்க தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே இருக்காங்க, பட் பெரும்பான்மையாக அவங்க இருக்கிறாங்க. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த வழியாகவே வர்றேன். வட்டக்கரா 135 கிலோமீட்டர் காசர்கோட் காலேஜ். அந்த கடையில் கேட்டப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் போகலாம், அதுக்கப்புறம் ரோடு எண்டு அப்படின்னாங்க. அப்படியே க்ளௌடியாக இருக்குது. ஆனால் நான் எத்தனை மணிக்கு போய் சேருவேன்னு தெரில. பசங்க போயே ஆகணுங்கிறாங்க. எனக்கு என்னென்னா நான் அந்த தலசேரி போனோம்னா அந்த பீச்சில் பைக் ஓட்டிகிட்டு ட்ரைவ் பீச்சு ஏதோ சம்திங் ஏதோ சொன்னாங்க. அந்த மாதிரி போனால் வண்டி ஓட்டி பார்க்கலாம், கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பட்டு பின்னாடி வர்ற நம்ம ஜீவன் அவர் போயே ஆகணும், ஒத்த காலில் நிற்கிறாரு. என்ன பண்ணன்னு தெரியல. அவ்வளோதான் நினைக்கிறேன் அந்த ரோடு. நீ இதில் இந்த மாதிரி தான் ஒரு வண்டி ஓவர்டேக்கும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே ஓவர்டேக் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப சிரமம் இப்படியே போயிட்டே இருக்கிறது. கோழிக்கோடுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 183 கிலோமீட்டர். அங்கே வந்து டைரெக்டாக பாலக்காடு போட்டாலும் அதுவே பார்த்தீங்கன்னா ஒன்று 11 ஹவர்ஸ் காட்டுது இங்கேருந்து. எந்த தெய்வமே. அந்த பைபாஸ் விட்டு இந்த பக்கம் வந்தாச்சு. செத்தாண்டா சிவனாண்டிங்கிற மாதிரி இப்படி தான் போய்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப எதுக்கோ பயந்து எதையோ பண்ண மாதிரி இருந்தது. நான் இப்போ தான் பசங்கிட்ட சொன்னேன், டே கம்முன்னு ஆசனூர் வழியாக விடலினா கூட அங்கே போயிட்டு நைட் ஏதோ ஒரு ரூம் பார்த்து, ஒரு மினிமலாக ஒரு ரூமை பார்த்துட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலையில் ஏர்லி 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, போயிடலாம் அப்படின்னு. நாங்கள் தலைகீழாகத்தான் குதிப்போம். நாங்கள் இப்போ வண்டி கலரு கேமராலாம் அப்படியே மாறிடுச்சு. ஒரு அரலோடு மண் அப்படி கிடக்குது எல்லாமே, வண்டி கிண்டி எல்லாமே. சரி நடக்கட்டும் நடக்கட்டும், நன்மையாகவே நடக்கட்டும். இல்லை இந்த ஏரியாவே வேறு மாதிரியா இருக்குது. பூரா மண்ணை வெட்டி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. கலர் மாதிரி தான் போவோம் கன்ஃபார்ம். அது அடிச்சு நொறுக்குறாங்க எல்லாம். அடே அந்த இடத்துல கண்ணை எதுக்கால அவ்வளோ பெரிய குழி இருக்குது. சரி அவர் பஸ்கார பொறுமையாக வருவார்னா அவர் விட்டு வடிவேல கண்டக்டராக இருப்பார். முன்னாடி ஒரு லேடி அனுப்புனது ஓட்டுன்னு ஓட்டுவார்ல, அந்த மாதிரி திருப்பிட்டு போகிற அப்படி. இவ்வளோ நேரம் பார்த்துட்டே வந்திருப்பீங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோன்னு.
ஆனால் முடியல, எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நாங்கள் வந்து மழை போயிட்டே இருக்குது, நாங்கள் துரத்திக்கிட்டே வந்த மாதிரி தான் இருந்தது. பட் எங்கேன்னு தெரியல. இப்போ வந்து மழையில் கரெக்டாக மாட்டிக்கிட்டோம். இப்போ நிறுத்தி பாருங்க, ஜாக்கெட்டில் நனையுது. நிறுத்தி வந்து ரெய்னிங் ஜாக்கெட்லாம் எடுத்து போடுற அளவுக்கு அது என்னமோ பைக் ஏறினா அப்படி தான் இருக்குது. நனைஞ்சதுக்கப்புறம் தான் ஊங்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மழை பெய்யுது, அப்புறம் ஒன்றும் மழை இல்லாமல் போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இருந்தோம். ஆமாம், பார்த்தா இங்கே மறுபடியும் மழை. ஆனால் எவ்வளோ நேரம் சந்தோஷப்பட்டோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இப்போது கஷ்டப்படுறோம், தான் உண்மை. பட் எல்லாம் இருக்கிறது தான். நல்லா ஜாலியாக ஹைவேஸில் போயிட்டுருக்கிறப்போ கொஞ்சம் தூரம் இப்படி வரும். ஆனால் என்ன, இது ரொம்ப தூரம் வருது, கொஞ்சம் தூரம் வரல. ஸோ இந்த ரோடை நீங்கள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணலான்னு இப்போ இருக்கிற முடிவில் நான் சொல்லுவேன். நீங்கள் ஏன்னா கூகுள் மேப் வந்து இந்த ரூட்டை ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை, காட்டவே மாட்டேங்குது. நான் அந்த டீ சாப்பிட்டப்போ கூட மேப் போட்டு பார்த்தா மறுபடியும் அது மைசூர் போய் தான் போக சொல்லுத வழியை, இந்த வழியை நீங்கள் தயவு செஞ்சு போக வேண்டான்னு தான் சொல்லுது. இருந்தாலும் அந்த மைசூர் வழியாக அந்த ஒரு டைமுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதனால தான் இது எடுத்துகிட்டு வர்றேன். ஒரு லென்ஸில் தண்ணி நிற்கின்னு நினைக்கிறேன். ஓகே ஏதோ ஒரு செட்டில் ஆகிட்டு மறுபடியும் கன்டினியூ பண்ணுறேன். என்னால் முடியாது, நான் வந்து ரைடிங் ஜாக்கெட் போட்டுக்கிறேன். ஓ, இது வந்து பிரிட்ஜிலேருந்து இந்த பக்கம் மேலே போடுற பாதையா? எல்லாம் தொப்பலை நனைஞ்சிருச்சு. இப்படியே காலையில் நனைய இதே தான். வண்டி ஆஃப் பண்ணுங்க. நான் தான் ஆஃப் பண்ணலையா? அடப்பாவீங்களா, சே, மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டுனே. ஓ, இப்படி நிறுத்தக்கூடாது வண்டி, அப்படியே சொன்னேன்ல. அப்படியாவா? சொல்லலையா? இது பார்க்கிங்கா? இவர்கிட்ட மட்டும் ஒரு பழக்கம் இருக்குது, எதை சொன்னாலும் ஏற்றுக்க மட்டும் மாட்டார் அவர். அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படி சொன்னாங்க. மறுபடியும் இது இப்படி விட்டுருந்தா கூட இது வந்து சேஃப்டி கிடையாது கண்டிப்பாக. சரி, நான் எதுக்கு வெட்டியாக கத்திட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:06 காலையிலேருந்து இது வரைக்கும் 235 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கிறோம். லாஸ்ட்டாக வந்து ஒரு 70-80 கிலோமீட்டராக வந்து நல்லா மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் ஓட்டிகிட்டு வந்துட்ருக்கோம். அதிகபட்சமாக நான் வந்து ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கிட்டேன், ஏன்னா உள்ள மொபைல்லாம் இருக்குது, அதெல்லாம் நனைஞ்சிருமேனுமோன்ட்டு. இல்லைனாலும் ஃபுல்லாக அந்த ரைடிங் ஜாக்கெட்டு நனைஞ்சிருச்சுன்னா அது காயறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நனைஞ்ச வரைக்கும் போதுன்ட்டு, ஐயோ அம்மா, அடியில் கால் வரைக்கும் தண்ணி போகுது. இதெல்லாம் நனைஞ்சி கால் ஊறிடுச்சு, பார்த்துக்குவோம். வேறு செப்பல் இருக்குது, செப்பல் போட்டு நம்ம ஓட்டலாம், அது தப்பு இல்லை. ஆனால் பட் கியர் மாற்றுறப்ப நம்ம அடிக்கடி அந்த கால் நனைஞ்சதுக்கு அதுக்கு கியர் மாற்றுறோம் அப்படின்னா காலில் எப்படி காயமாயிரும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ வந்து மேப் எடுத்து பார்த்தா நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக மழையாக தான் இருக்குது. என்ன பண்ண, இப்போ எங்கள் கணக்கு பிரகாரம் இன்னும் 400 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குதுங்க. இப்போவே மணி 2 மணி. ஓகே, அப்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 மணின்னா நைட்டு 12 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஓட்டணும். தெரில, எல்லாம் மேலே இருக்கிறோம், பார்த்துக்குவோம். ஓகே. ஐயோ, காசோட விட்டு வந்துருச்சுதா, இதை யூஸ் பண்ண முடியாது. உள்ள ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தேன், இது எல்லாமே அப்படியே பிஞ்சிட்டு வந்துருச்சு. இதுக்கு மேலே நான் இதை கன்டினியூ பண்ண முடியாது கண்டிப்பாக. ஒரே நிமிஷம். சேரவாரி அப்படியே அரைச்சிட்டு போயிட்டேனா? இதெல்லாம் இப்படி மழை கசன்னு பேஞ்சிட்டு இருக்குது. நன்றி வணக்கம், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் இது, ஐயோ நானே கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் செட் பண்ணி எல்லாமே இப்போ முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே கன்டினியூ பண்ண முடியாது. நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்து ஒரு மாதிரியாக செட்டில் ஆகிட்டு அடுத்த வீடியோ போடுவேனா இல்லையான்னு தெரியல. ஓகேங்களா, மன்னிச்சிருங்க. ஜெய்ஹிந்த்.
இந்த ஒயர்லெஸ் மைக் விட்டதுனால என்னால் மேற்கொண்டு எந்த வீடியோவுமே பண்ண முடியாது. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஒயர்டு மைக்கும் யூஸ் பண்ண முடியாது. இது கிடைச்சதே எனக்கு பெரிய விஷயம். ஏன்னா டக்குன்னு அது விழுந்துருச்சு. நல்ல வேளை நான் பார்த்துக்கிட்டேன், அதனால் எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 பிரச்சனை இருந்தது. ஒன்று மழை, 2வது பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு, அந்த ரோடு. இந்த 3 விஷயங்கள் சேர்ந்து நம்மளை ரொம்ப ஒரு வழியாக பண்ணிடுச்சு. ஆப்போசிட்டில் வர்ற அந்த லாரி சரி, பஸ்ஸும் சரி, காரும் சரி ரொம்ப ஏறி வர்றாங்க. நம்மளால் ரைட் சைடு வந்து என்னால் ஏறி ஓட்டவே முடியல. நானும் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி பார்த்தோம், டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டே இருந்தது. அப்போ தான் டக்குன்னு நம்ம கீர்த்திவாசன் வந்து அப்படியே லெஃப்ட் சைடு ஏறி ஓட்டினா. சரி, நான் பார்த்தேன் இது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு நானும் லெஃப்ட் சைடு ஏறி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அங்கே கேரளாவில் நான் கவனித்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க யாருமே வந்து லெஃப்ட் சைடு ஏறி ஓட்டவே இல்லை. நான் கொஞ்ச நேரம் ஓட்டாமல் இருந்து அதுக்கப்புறம் சரி நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் கொஞ்சம் டக்குன்னு மேலே போக முடிஞ்சுது. ஸோ யாராச்சும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த இடத்த விட்டு நாங்கள் பாஸ் பண்ணோன்னா எங்களுக்கு வேறு வழியே தெரியல. அதனால தான் அப்படி போனோம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே கிராசிங்கில் வந்து கீர்த்திவாசன் மிஸ் ஆகிட்டான். அப்போ அவன் எங்கே இருக்கேன்னு நாங்கள் தேடி அதை சொல்லி நீ முன்னாடி இருக்கு நான் பின்னாடி இருக்குன்னு சொல்லி அதிலே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே தான் இருந்தோம். பைபாஸ் வந்தது, மறுபடியும் சர்வீஸ் ரோடு, இப்படி மாறி வந்தது. ஒரு இடத்துல நாங்கள் மலைக்கு முன்னாடி போயிட்டு மறுபடியும் கீர்த்திவாசனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை வேறு வந்துருச்சு. அப்புறம் வழக்கம் போல் 3 பேர் ஜாயிண்ட் ஆகி மலையிலேயே ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். இந்த வழி என்ன பிரச்சனைங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஒரு 2-3 கிலோமீட்டர் பைபாஸ் ஏறுது, அப்புறம் மறுபடியும் சர்வீஸ் ரோடு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பம்பர் டிராஃபிக்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே தான் பார்த்தேன், 1 இன்ச்சு கூட மூவ் பண்ண முடியல. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கேரளாவில் ஒரு ரோஸ் கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி ஒரு பஸ்ஸு, அவங்க பாதையே இல்லாத ஒரு இடத்துல அப்படியே பூந்து போனாங்க. எனக்கு தெரியும் இவங்க பயங்கரமாக ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக அந்த பஸ் பின்னாடியே அப்படியே போயிட்டு கொஞ்சமாக எனக்கு கிடைச்ச சான்ஸ் இல்லைலாம் நான் முன்னாடி போயிட்டேன். பட் இவங்க 2 பேரும் பின்னாடி நின்றுட்டாங்க, வர முடியல. ஸோ நான் முன்னாடி போயிட்டு நான் ஒரு கடையில் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் இவங்க வந்து சேர்ற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீ சாப்பிட்டு ஃபுல்லாக ஜாக்கெட் எல்லாமே நம்ம என்ன தான் ரெயின் லைனர் போட்டிருந்தாலுமே அந்த ஜாக்கெட் ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. ஸோ நாங்கள் எங்கேயுமே நிறுத்தலை, அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். பாலக்காடு தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு டின்னருக்காக, ஏன்னா நைட்டு ஒரு 9:30 ஆகிடுச்சு. தமிழ்நாடு போய் சாப்பிட்டுக்கலான்னா வேணான்னு சொல்லிவிட்டு அங்கேயே நிறுத்தி சாப்பிட்டு நாங்கள் வந்து வீடு வந்து நான் ரீச் ஆகிறப்போ நைட்டு வந்து 11:30. பர்சனலாக வந்து எனக்கு இந்த ரைடு வந்து மறக்க முடியாமல் ஒரு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸு. பட் அந்த முழுசாக உங்களோட ஷேர் பண்ண முடியல. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.